Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு பெருகுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் இந்த வீடியோவின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து தான் நிலவரத்தை அவர் கூறினார். அதில் 5 நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 6வதாக பிலோதெல்பியா சபையை நாம் பார்க்க போகிறோம். இந்த சபை அதிகபட்சமான குறைகளோ அல்லது மாற்று உபதேசங்களோ இடம்பெறாமல் தேவன் விரும்புகிற ஒரு நல்ல சபையாக காணப்படுகிறது. அதனால் இருக்கிற 7 சபையிலேயே அதிகமான குறைகள் இல்லாத ஒரு சபையும் கர்த்தர் பாராட்டுகிற ஒரு சபையும் என்பது பிலோதெல்பியா சபை என்பதை சந்தோஷமாக கூறிக்கொள்கிறேன். அதில் தேவன் தம்முடைய வெளிப்பாடை கொடுக்கும் பொழுது அவர் பரிசுத்தமும் சத்தியம் உள்ளவர் என்றும் தாவீதின் திறவுகோலை உடையவர் என்றும் கூறுகிறதை வாசிக்க கேட்டார். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. அவர் பூட்டுகிறவர் திறக்கிறவர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் திறந்தாதான் நமக்கு எல்லாருக்கும், அவர் அனுப்பினாதான் நமக்கு எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும். நம்ம விசுவாசம் கூட அவர் ஆதரிக்காம நமக்கு செயல்படாது. நாம் விசுவாசம் வைத்தாலும் அவர் ஆதரிக்கும். அப்படி இந்த பூமியில் எல்லா அதிகாரம் உடையவர், ஆளுகை அதிகாரம் என்பதுதான் இந்த தாவீதின் திறவுகோல் நமக்கு காட்டுகிறது. ஆளுகையும் அதிகாரம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19:16 வாசிக்க கேட்டோம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, அவர் சகல அதிகாரம் உடையவர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களுக்கும் சபையார்களுக்கும் ஒரு விஷயத்தை அவர் சொல்லி தந்து விட்டு போகிறார். மத்திய 28:18 வாசிக்க. இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம். இப்பொழுது இந்த பூமியினுடைய அதிபதி சாத்தான் அல்ல, மனுஷர்களும் அல்ல. ஏதோ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற நாடுகளை சின்ன சின்ன மனிதன் ஆளுகிறான். ஆனால் உண்மையான அதிபதி இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறார். கல்வாரி சிலுவையில் ஜெயித்த பிறகு இந்த வானிலும் பூமியிலும் அதிகாரமும் அதிபதியும் ஆளுகையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கே சொந்தம் என்பதை சந்தோஷமாக நான் கூறிக்கொள்கிறேன். ஆகவே எதையும் உங்களுக்காக எனக்காக திறக்கவும் முடியும், எதையும் பூட்டவும் முடியும். பேதுருவை சிறைச்சாலையில் வச்சிருக்கும் போது தூதன் போய் கதவை திறந்தான், வெளியே கொண்டு வந்துட்டான். வரும்போது எல்லா கதையும் பூட்டிகிட்டே வந்துட்டான். அந்த சாவி ரோமருடைய அதிபதி கையிலையும் போர்ச்சவர் கையில் தான் இருந்தது. ஆனால் தூதன் ஒரு சாவியை கொண்டு வரான். அதனால் இந்த பூமியில் எந்த மனுஷன் பூட்டினாலும் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து திறக்க முடியும். அவர் பூட்டுன்ற மனுஷன் திறக்க முடியாது. மனுஷன் பூட்டுன்ற தேவன் திறப்பார். ஏன் இதை தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சொல்லுகிறார் என்றால், உனக்காக நான் எதையும் திறப்பேன், உனக்காக நான் எதையும் பூட்டுவேன் என்ற ஒரு பெரிய வெளிப்பாடை அவர்களுக்கு தருகிறார். அது காரணமே பரிசுத்தமும் சத்தியமும். பரிசுத்த வாழ்க்கையும் சத்தியத்தின் கற்பனைகளை நடப்பதும் தான் இந்த மகா பெரிய ஒரு நன்மைகளை, ஒரு அதிகாரத்தை தேவன் அங்கே தங்களுடைய சபைகளுக்கு கொடுக்க முடியும் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, அதன் பின்பு அந்த சபையின் நிலவரத்தையும் தேவன் பேசுகிறதை நாம் 8ஆம் வசனத்தை படிக்க கேட்போம்.
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இது 7 சபைக்கும் கர்த்தர் சொல்வார். இது நடத்துகிற மெய்ப்பன் எனக்கு தான் போதிச்சார் என்று சபையார் சொல்ல வேண்டாம். எந்த உடன் ஊழியனும் எந்த சபையாரும் அப்படி சொல்ல வேண்டாம். நேர்முகமாகவும் உங்கள் நிலவரம் மெய்ப்பனுக்கு தெரிந்தே நல்லா தெரியும். உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்ற விஷயத்தையும் கூட தேவன் தம்முடைய தாசனாகிய மெய்ப்பனுக்கு ஊழியனுக்கு வெளிப்படுத்துவார். அதனால் உங்களை குத்துற மாதிரி இருக்குது, என்ன தான் பேசுகிறாருன்னு சொல்லாத. ஆடு மாடுக்களில் போதனை உனக்காக தான், உன்னை திருத்ததுக்கு தான் இந்த ஊழியமே. அதனால் என்ன டவுட்டு? உனக்கு தானே மெய்ப்பன். உனக்கு தெரிஞ்ச அடுத்த ரகசியம் யாருக்கு தெரியும்னா உன்னை நடத்துகிற மெய்ப்பர்களுக்கு தெரியும். அதனால் அங்கே சொல்கிறாரு பாருங்கள், நீ கொஞ்சம் பலன் இருந்தோம், அந்த சபையை அப்படியே ஸ்கேன் பண்ணுறார். கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதளிக்கவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் சிறுமை எளிமை கஷ்டத்தில் ரொம்ப விதமான நெருக்கத்தில் தேவனுடைய கற்பனையில் எழுந்துருவாங்க, சொந்த பந்தங்க வழியில் போயிடுவாங்க. கொஞ்சம் அப்படியே அந்நியருடைய மதத்தினுடைய வழிபாடெலாம் அப்படியே சேர்ந்துக்கிருந்து அப்புறம் கர்த்தரே இயேசுவேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்னா பணம் இல்லாதனால எல்லா அந்நிய மக்களோடு சேர்ந்து அதை வழிபட்டுட்டு அப்புறம் கர்த்தரேன்னு ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மறுதளிக்கிறது. சில பேர் பணம் வந்துட்ட உடனே தான் இஷ்டம் போல் வாழலான்றதுனால சத்தியத்தை விட்டு விடுவது, இதுவும் மறுதளிப்பு தான். சில சமயம் சந்தர்ப்பம் சூழ்நிலையிலே சில பேர் கர்த்தருடைய வசனத்தையும் நாமத்தையும் மறுதளிக்கிறார்கள். ஆனால் இந்த சபையார் நெருக்கம், கஷ்டம், போராட்டம், பிரச்சனை எல்லா காலங்களிலும் அவர் தேவனை அவங்க மறுதளிக்கவே இல்லை. அது ஒரு விசேஷமான தன்மை. மறுதளிக்கலைன்னா அந்த வசனத்தை விட்டு மாறவே இல்லை. வசதி வந்தாலும் மாற மாட்டேன், வசதி குறைஞ்சாலும் மாற மாட்டேன்றது தான் இந்த சபையினுடைய நிலவரம். கர்த்தரே சொல்கிறார், கொஞ்சம் பலன் இருந்தாலும் என் நாமத்தை மறுதலியாமல் நீ பின்வாங்காமல் அழைச்ச ஓ அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லாமல் நீ சந்தோஷமாக உன் கிரியைகளை செய்தாய். அதற்கு என்ன பலனை தேவன் தராத பாருங்கள். என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இனி தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் என்று வருகிற அநேக இடங்களிலே உனக்கு ஒரு திறந்த வாசல். பிரச்சனை, போராட்டம், தடையை உணர்வ. ஆனால் அந்த தடையிலே, அந்த போராட்டத்திலே, அந்த பிரச்சனையிலே உங்களுக்கு ஒரு வழியும் தேவன் திறந்து கொடுப்பார். முன்னேறுவதற்கு, கடந்து செல்வதற்கு, பரிசுத்தமாக இருப்பதற்கு, சாட்சியாய் வாழ்வதற்கு அதிலே ஒரு வழியை தேவன் திறந்து கொடுப்பார். வாசிங்க. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். மனுஷனோ சாத்தானும் பூட்ட முடியாது. யோபு சொல்றாரு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. வாசிங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். சில பேர் சாத்தான் வந்துட்டான், குறுக்க சூனியம் வச்சுட்டான், இந்த கெட்ட மனுஷன் போய் கலகம் பண்ணிட்டான்லாம் சொல்கிறாங்க. எங்கள் விசுவாசத்தில், நாங்கள் பழகிற விசுவாசத்தில், நாங்கள் மக்களுக்கு போதிக்கிற விசுவாசத்தில் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். தேவன் செய்வதை சாத்தானோ மனிதனோ வேறு எந்த சூழ்நிலை அரசாங்கமோ தடுக்கவே முடியாது. நோ சான்ஸ். கர்த்தர் உனக்கு செய்யணுன்றத அரசாங்கமோ சாத்தானோ மனித கூட்டமோ சொந்த பந்தமோ விஷமான மனுஷங்களோ யாரும் தடுக்க முடியாது. இதுதான் நம்ம ஃபெய்த். அந்த விசுவாசமே. இவங்க தடுப்பாங்க, அவங்க குறை சொல்லுவாங்க, கெடுத்துருவாங்க, சாத்தான் உள்ளே பூந்துருவான், சூனியம் வச்சிருவான்னு சொல்கிறதே நல்ல விசுவாசம் இல்லை. அதுக்கு பேர் விசுவாசமே கிடையாது. அது தேவனை விட சூனியத்துக்கும் மந்திரத்துக்கும் கெட்ட மனுஷங்களுக்கும் ஆவிகளுக்கும் தான் பெரிய, தேவனோட அவங்க பெரியவன்று நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் அப்படிலாம் விசுவாசத்தை பழகாதீங்க.
தேவன் செய்வதை ஒருத்தரும் தடுக்கவே முடியாது. ஆனால் நீயும் நானும் பரிசுத்தமாயும் சத்திய கற்பனையில் நடக்கும் பொழுதும் பரிசுத்தமான ஜீவியத்தோட சத்தியத்தின் கற்பனை தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்கிறவங்களுக்கு எந்த வல்லமையும் உன்னை மோதி உடைக்கவும் முடியாது. உன்னுடைய அக்கௌண்ட்டு, உன்னுடைய ரிப்போர்ட்டு, சப்போர்ட், உன்னுடைய ஆளுகை எல்லாம் பரத்திலிருந்து தான். யாரும் உன்னை நெருங்கி கூட பார்க்க முடியாது என்பதை நான் உனக்கு சந்தோஷமாக கூறிக்கொள்கிறேன். அல்லேலூயா. ஆகவே இந்த சத்தியத்தில் கற்பனைகளை நடந்து பரிசுத்தமாக இருக்கிற ஜனங்களுக்கு அடைக்கப்பட்ட வழிகளும் திறக்கப்படும். பிலோதெல்பியா சபைக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன். தொடர்ந்து அந்த உண்மையில் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் சத்தியத்தின் வாஞ்சையில் பரிசுத்த ஜீவியத்தில் போங்க. திறக்கப்படுவதே நம்ம பார்த்துன்னு இருக்கலாம். எங்கெல்லாம் தடையாச்சோ அங்கெல்லாம் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பல வருஷங்கள் தடைப்பட்டதெல்லாம் கர்த்தர் மீண்டும் உனக்கு தர வல்லவர், திறந்து கொடுப்பார். அது மாத்திரமல்ல, அப்படி நடந்த விசுவாசியான சபையாருக்கு அடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. வாசிப்போம் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த பூமியின் மேலே எல்லாம் பெரிய சோதனை காலம், அந்திகிறிஸ்து ஆட்சி, கொடுமை எல்லாம் வரப்போகுது. ஒருவரும் கிரியை செய்யாத ராக்காலம், தத்தளிக்க போகிற காலங்கள், பயங்கரமான போராட்டம் இந்த பூமியில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி தேவன் தம்முடைய சபையாகிய சம்பத்தை முதல் பலனை தேவன் மணவாட்டி சபையை மேலே அழைத்து கொள்கிறார். ரகசிய சந்திப்பு மத்திய வானத்தில் கூட்டி சேர்க்கிறார். இந்த வாக்கை இங்கே கொடுக்கிறார். ஏன் இந்த சபைக்கு இப்படி கொடுக்கிறார் என்றால், பரிசுத்தமாயும் இருக்கிறார்கள், சத்தியமான உடன்படிக்கையான அவருடைய கற்பனைகளையும் கை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய ராஜ்யத்துக்கு ஃபிட்னஸ். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, இந்த பூமியில் வர சோதனை காலத்துக்கும் நான் உன்னை என்னுடைய வசனத்தை காத்து கொண்டபடினாலே நீ கை கொண்டு அதில் நடந்து அந்த பொறுமையான வசனத்தில் நீ தியாகத்தோடு வசனம் முக்கியம் என்று நீ வாழ்ந்ததுனால இந்த பூமியின் மேலே சோதனை காலம் வரப்போகிறது உண்மை. ஆனால் அதுக்கு முன்னதாக உன்னை நான் இந்த பூமியிலிருந்து பறக்க வைத்து எடுத்து மத்திய வானத்தில் சேர்த்து உன்னை காப்பேன் என்று 3:10 அருமையான வாக்குதத்தமாக சொல்லுகிறார். பூச்சக்கரம் மீது இங்கு வரும் சோதனை காலத்திற்கு நானும் உன்னை தப்பு வைப்பேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமாயும் சத்தியத்தில் வாழ்வதனாலும் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அவங்களுக்கு தருகிறார் என்பதை நாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அது இல்லாமல் இப்பொழுது இந்த நல்ல சபைக்கும் கூட கர்த்தர் புத்திமதிகளை சொல்கிறார். 3:11 வாசிக்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இப்பொழுது நீங்கள் கரெக்டாக சத்தியத்தில் நடந்து பரிசுத்தமாக ஜீவனம் பண்ணுறீங்க, என்னுடைய நாமத்தை மறுதாலியமாக இருக்கிறீங்க, என்ன கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ கிரியை செய்கிற கர்த்தருக்காக வாழ்கிற, இன்னும் பல வழியை உனக்கு நான் திறந்து கொடுப்பேன். ஓகே. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருஷம் அல்ல, பல ஆண்டு காலம் இந்த பூமியில் கடந்து செல்ல வேண்டியது. இந்த 5 வருஷம் இந்த 10 வருஷம் வரைக்கும் நீ கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்த. ஆனால் இனிமேல் உனக்குள்ளதை பற்றி கொண்டு இதே பரிசுத்த வாழ்க்கை, இதே கற்பனை கை கொள்கிற சத்திய வாழ்க்கையில், கர்த்தரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையில், மறுதலிக்காமல் சத்தியத்தை கை கொண்ட வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருந்து உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம் என்று அழியாத கிரீடம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் என்றும் வாடாத மகிமையின் கிரீடம் என்று கிரீடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பவுல் சொல்லும் போது எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறத படிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம்
அடுத்தபடியாக உண்மையாக ஊழியத்தை கரெக்டாக செய்தவர்களுக்கு பேதுரு சொல்லுகிறார் மகிமையான வாடாத கிரீடம் என்று. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தையை மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் பொழுது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். உண்மையாக ஊழியம் செய்து இருமாப்பாய் அல்ல, மனப்பூர்வமாய் கிறிஸ்துக்கு தாழ்மையோடு உண்மையான தியாகத்தோடு தேவனுடைய ஊழியத்தை தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்திருந்தால் இந்த மகிமையான கிரீடத்தை பெறுவீர்கள் என்று பேதுரு எழுதுகிறார். அடுத்த ஜீவ கிரீடத்தை வாசிக்க கேட்போம். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இது வெளிப்படுத்தல் 2:10. இந்த 3 கிரீடத்தை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பரிசுத்தவாட்டியே, கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதலியாமல் சத்தியத்தை கை கொள்ளுகிற, நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் இடுக்கத்திலும் நெருக்கங்களிலும் போராட்டங்களிலும் பரிசுத்தமாய் வாழுகிற, கொஞ்சம் பலனை வச்சு, கொஞ்சம் பணத்தை வச்சு, கொஞ்சம் நாலேஜ் வச்சு, அறிவை வைத்து அந்த சிறுமை எளிமையிலையும் உண்மையாய் வாழுகிற விசுவாசியே, உனக்கென்று கர்த்தர் கிரீடங்களை வைத்திருக்கிறார். என்ன, ஜீவ கிரீடமோ நீதியின் கிரீடமோ அல்லது ஊழியம் செய்வர்களுக்கு மகிமையின் கிரீடமோ, அந்த எந்த கிரீடத்தை வைத்திருக்கிறாரோ அந்த கிரீடத்தை விடாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு தொடர்ச்சியாக அதே நிலவரத்தில் போய் என்று பிலோதெல்பியா சபைக்கு இன்றைக்கு இருக்கிற அதே நிலவரத்தில் தொடர்ச்சியாக பயணி, கர்த்தர் வருகிற வரைக்கும் பயணித்து போ, விட்டுறாத என்று கர்த்தர் அவங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பிரதிபலனை வாசிப்போம். 3:12. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனிடத்திலிருந்து அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இதுக்கு பிரதிபலன கர்த்தர் பேசுகிறாரு. இப்படி சத்தியத்திலையும் பரிசுத்த வாழ்க்கையிலையும் நடந்து கர்த்தருடைய செயலில் உண்மையாயிருந்து வாழ்கிறவர்களுக்கு ஆத்துமாவை அமைய போகிற புதிய எருசலேம் என்ற அதர்சனமான, கைகளால் கட்டப்படாத அதர்சனமான ஒரு தேவாலயத்தில் மிக முக்கியமான போஸ்டிங். இந்த பூமியில் எப்படி தூண் ஒரு கூடாரத்தை தாங்கி நிற்கிறதோ அதுபோல் அந்த எருசலேமில் மிக இம்பார்ட்டண்ட் தூணாக அந்த ஆலயத்தில் அந்த ஆத்துமாவை நிறுத்துவார். அந்த தேவன் தூணாக நிறுத்துவார். தூண் ஒரு கட்டடத்தை தாங்கி நிற்பது போல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொறுப்பை அவங்களுக்கு கொடுத்து தேவன் நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதில் சொல்லும் பொழுது என் தேவனுடைய நாமத்தை, இப்போ இதுவரைக்கும் கர்த்தர், தேவன், யாவே, கிறிஸ்து, இயேசு என்று கேட்டிருக்கோம். இதுக்கு மேலே பல பேர்கள் இருக்கிறது. 1,44,000 பேருக்கு தேவனுடைய நாமத்தை தரித்தார்கள் என்று வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க கேட்கலாம். பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இந்த நாமம் இப்போ அவங்க எழுதப்பட்டதுன்றதுன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனால் என்னான்னு எழுதப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. அதே போல் தெரியாத நாமத்தை, பிதாவின் தேவனுடைய நாமத்தை அந்த தூணாய் நிற்க போகிறவங்க மேலே கர்த்தர் எழுத போகிறாராம். அது மட்டுமல்ல, எருசலேமின் நாமத்தை, புதிய எருசலேம் நாமத்தை 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 9:10. பின்பு கடைசியாக 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி
பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அப்போ இந்த நகரத்துக்கு ஒரு புதிய நகரம், இதுக்கு ஒரு புதிய பேர் இருக்குது, அதுவும் இங்கே இடம்பெறவில்லை. அந்த புதிய எருசலேமின் நாமத்தையும் அந்த ஆத்துமா மேலே கர்த்தர் எழுதுவாங்க. நாமம் என்று கொடுக்கப்படும் பொழுது அது பரலோகத்தில் உள்ள ஒரு விசேஷ தன்மையை காட்டுகிறது. இது 2 நாமம் மட்டுமல்ல, கிறிஸ்துவின் புதிய நாமத்தையும் 3வது வாசித்தோம். கிறிஸ்துவின் புதிய நாமத்தையும் என்று நாம் வாசித்தோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8, 9, 11. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அது என்ன நாமம் நீங்கள் சொல்லப்படலை, தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம். அதனால் கிறிஸ்துவின் புதிய நாமத்தையும் அந்த ஆத்துமாவின் மேலே எழுதுகிறார். இது ஒரு பெரிய முத்தரிப்பு. நாமம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உனக்கு இந்தியாவில் பத்மஸ்ரீ அவார்டு என்று கொடுத்தா அதுக்கேற்ற ஒரு சலுகைகள் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஃப்ளைட்டில், ட்ரெயினில், எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட்டினுடைய எல்லாத்துலேயும் அவனுக்கு சலுகை உண்டு. அதுபோல் இந்த 3 நாமம் எழுதப்பட்ட ஆத்மாவுக்கு 3 விதமான அதிகாரம், உரிமை, ஆளுகையை தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார் என்று அர்த்தம். அதனால் ஏதோ பேர் மட்டும் பதிகிறார் என்றல்ல. ஒருவருக்கு ஜனாதிபதி என்று சொன்னால் அந்த ஜனாதிபதிக்கு விமானத்திலையும் ஃப்ரீ, கப்பல்லையும் ஃப்ரீ, ட்ரெயின்லேயும் ஃப்ரீ என்று சலுகைகள் வழங்கப்படுவது போல இந்த ஆத்துமாக்களுக்கும் பரலோக ராஜ்யத்தில் விசேஷ தன்மைகள் அடைவதற்காக இந்த 3 நாமமும் எழுதப்படுகிறது. ஆகவே பரிசுத்தமாகவும் தேவனுடைய கற்பனையாகிய சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிற தேவனுடைய பரிசுத்த வாட்டியே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை சுருக்கமாக இருந்தாலும், யாருக்கும் தெரியாது இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு வீட்டில் இருந்து சாட்சியாய் கர்த்தருக்கு உண்மையாய் வாழுகிறாய் என்றால் நீ பயப்படாத. உன் வாழ்க்கையை தான் எதிர்கால பரலோக ராஜ்யத்தில் புதிய எருசலேமில் ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது. ஆகவே இந்த பூமியில் ஆவுன்னு வாழறதை விட சுருக்கமாய் வாழ்ந்தாலும், சும்மா சிம்பிளாக வாழ்ந்தாலும், கர்த்தருடைய பரிசுத்தமாக அவருடைய கற்பனை கை கொண்டு வாழுகிற ஆத்துமா தான் ரொம்ப விசேஷமான ஆத்துமா. ஆகவே பிலோதெல்பியா ஆத்துமாவே, பரிசுத்த வாட்டியே, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற சத்தியவாதியே, சத்தியவானே, நீ கர்த்தருடைய பார்வையில் பெற்றவன். கர்த்தர் உன்னை பாராட்டுகிறார், இன்னும் உனக்கு உதவி செய்வார், உன்னை ஆலயத்தின் தூணாக்குவார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. இந்த சபை மாத்திரம்தான் தேவன் கண்டிக்கத்தக்கதான குறை இல்லாத சபை என்பதை நான் சந்தோஷமாய் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படியே மாற்றுவாராக. அவர் கிருபை உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.